மிதுன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு கொங்கு மண்டலத்தின் சிறப்புகள். கொங்கு நாடு. கொங்கு நாடு என்னும் பெயரே கோயமுத்தூர் என்ற இக்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. கோயமுத்தூர் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பெருநகரங்களில் ஒன்றாகும். இது மேற்கு தொடர்ச்சி மலையால் சூழப்பட்டு நையர் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 2வது மற்றும் இந்திய அளவில் 16வது பெரிய மாநகரம் ஆகும். கோயமுத்தூர் பெயர் காரணம். கோவன் என்ற அரசன் ஆட்சி செய்ததால் கோவன் புத்தூர் என்று உருவாக்கி அது மறுபடி கோயமுத்தூர் ஆகியது. கொங்கு தமிழ் என்பது கொங்கு நாட்டில் பேசப்படும் வட்டார வழக்கு மொழிகளில் ஒன்றாகும். இம்மொழி கோவை, நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், சேலம் ஆகிய சில பகுதிகளையும் உள்ளடக்கிய மாவட்டங்களில் பேசப்படுகிறது. கொங்கு மண்டலத்தின் சிறப்புகள். கொங்கு நாட்டில் உள்ள ஜவுளி, தொழில்துறை, வணிகம், கல்வி, தகவல் உற்பத்தி மையமாகவும் மாவட்டங்களில் ஒன்றாகும். சுற்றுலா தலங்கள். கொங்கு நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் நீலகிரி, கொடைக்கானல், ஒகேனக்கல், வால்பாறை ஆகிய பகுதிகள் சுற்றுலா தலங்கள் ஆகும். பருவநிலை. இந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் மேற்கு மற்றும் வடமேற்கு சில சமயங்களில் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு கேரளாவில் உள்ளடக்கிய புவியியல் ஆகும். கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள். கொங்கு நாட்டில் பவானி, நொய்யல், ஆண்புரணை, அமராவதி, சிறுவாணி ஆகிய ஆறுகள் வளம் செய்கிறது. தேங்காய் சாகுபடி. தேங்காய் சாகுபடி இந்தியாவில் பொள்ளாச்சிதான் முதலிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி தென்னை மரங்களில் 3.5 கோடி தென்னை மரங்கள் பொள்ளாச்சியில் தான் இருக்கிறது. பொள்ளாச்சியின் இளநீர் வர்த்தகம் மிக பெரியது. அது பல மாநிலங்கள் மற்றும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது.